இப்போதாங்க புதுசாக ஒரு ஷர்ட் வாங்கினேன், அதுக்குள்ளே பழைய சட்டை மாதிரி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நான் சொல்கிற இந்த 4 டிப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்கள் பழைய ஷர்ட் கூட புதுசாகிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு பார்த்து மென்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இப்போ தான் எங்கள் சேனல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, எப்பவும் டார்க் கலர்ஸில் இருக்கக்கூடிய ஷர்ட்ஸை எப்பவும் தனியாக வாஷ் பண்ணுங்கள். இதை வந்து லைட் கலரில் இருக்கக்கூடிய துணி கூடவோ ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய துணி கூடவோ போடாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் டார்க் கலரில் இருக்கக்கூடிய கலர் வந்து லைட் அல்லது ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய துணி கூட ஒட்டிக்கும் அப்படிங்கிறதால தான். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, மேக்ஸிமம் வந்து துணியை வெயிலில் காயப்படாதீங்க. முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு டக்குன்னு எடுத்துருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வெயிலில் போடும்போது நம்ம போடுற கிளாத்தோட கலர் வந்து ஃபேடாக ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிழலில் காயப்போடுங்க. அண்ட் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, துணியை காயப்போடும்போது உள் பக்கத்தை வெளியே போட்டு காயப்போடுங்க. இதனால் ஷர்ட் கலர் ஃபேடாகாது, அது இல்லாமல் துணியோட குவாலிட்டியும் நல்லாயிருக்குங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற மூணாவது பாயிண்ட் என்னென்னா, நாம் எப்போவும் துணியை காய வைக்க கயிறு யூஸ் பண்ணுவோம். அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஹேங்கர் வாங்கி அதில் காயப்படுங்க. எப்போவுமே கயிறில் காயப்படும்போது ஒரு கோடு மாதிரி ஷர்ட்டில் நிறைய ஃபார்ம் ஆகிடும். அதை ஈவன் பண்ணுறதுக்கு நாமளும் அதிகமாக ஹீட் வச்சு அயன் பண்ணுவோம். அதனால் ஷர்ட்டோட குவாலிட்டியும் போயிடும், அண்ட் வந்து கிளாத்தும் சீக்கிரமாக போயிடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹேங்கரில் துணியை காயப்படுங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற 4வது பாயிண்ட் என்னென்னா, நாம் எப்போவும் துணியை அயன் பண்ணும்போது ஹீட்டு வந்து ஜாஸ்தியாக வச்சு அயன் பண்ணுவோம். இதனால் துணியோட குவாலிட்டி போகிறது மட்டும் இல்லாமல் துணியோட கலரும் சேர்ந்து ஃபேட் ஆகிடும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டீம் அயன் பாக்ஸ்லாம் நிறைய கடையில் கிடைக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஸ்டீம் அயன் யூஸ் பண்ணுற கடையில் கொடுத்து அயன் பண்ணிக்கலாம். இதனால் உங்கள் ஷர்ட் வந்து பார்க்க குவாலிட்டியாகவும் கலரும் ஃபேட் ஆகாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.